என் கோபத்துக்கு ஆளாகாத. எனக்கு கோபம் வந்தா என்ன ஆக தெரியுமா? கோபம் தான் நாளைக்கு ஒரு கிலோ பண்டிகை எடுத்து தின்ன மேல மெத்த மேல 3 கிலோ கறி 1 கிலோ தின்னு இவரெல்லாம் போயிட்டாரு பாவம். என்னைக்கு போறது நாங்க காரிட்டு ஓட்டு தள்ளுபடி செயலுக்கு போயிருவான். ஓட்டு தள்ளுபடி செயலுக்கு போயிருவான். வணக்கம் தனக்கணக்கு. யாரோட இங்கே? நான் இங்கே. மந்திரிமார்களா? மகாராஜா நன்றாக இருக்கிறாய். நல்லா நானு நீ பெட்ல வந்தா நான் என்ன நீ தான் பண்ணு வாய்க்காரு படுத்துக்கிட்டே முடிச்சு படுத்துருக்கிறோம். நீ ஏன் மண்ணு பிடிச்சிட்டு போயிட்டப்பா? என்ன பெட்டு வந்து ஏன் மண்ணு எடுத்துட்டு போயிட்டான்? அடிவாளுக்கு அர்ஜுனன் ஜூஸ் கொடுத்துட்டு பேசண்ட் பாக்குறாங்க. நான் ஜூஸ் போட்டு கொஞ்சம் சுவர் போடுங்க போதும் போதும் அப்படின்ட்டு அழகா அப்படியே களைக்கு விட்டுக்கிறான். அவன் குடிச்சிருக்கான். அப்படி பண்ணி விட்டுட்டீங்க மகாராஜா. யாரங்கே? நான் இங்கே. மந்திரி யாரு? மகாராஜா நான் மந்திரிக்கும் பொழுது உன் கண்களுக்கு நான் எப்ப ஆகிறோம்? உன்னதான் தேக மட்டும் தேடிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு? விடியக்கால அங்க போயிட்டியா? அங்க மாடு அறுக்கிறதுக்கு போயிட்டான். உன்னை கத்திலே அடிச்சு போன. உன்னதான் தேடிட்டு இருக்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வருஷம்னு. என்னத்துக்குடா? கையில என்ன இதா பக்தர்கள் சித்தர்கள் கலைக்கோட்ட மகா ரிஷிகள் முனிவர்கள். என்னது? கலைக்கோட்ட பிச்சுன்னு மகா முனிவர் பக்தர்கள் சித்தர்கள் கலைக்கோட்ட மகா ரிஷிகள். பக்தர்கள் சித்தர்கள் கல்லகா கோட்டை மகா ரிஷிகள். உன்னிக்கோட்டை மகா சத்தம் வரக்கூடாது. பக்தர்கள் சித்தர்கள் கலைக்கோட்ட மகாரிஷிகள். கலைக்கோட்டை மகாரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் வைக்கக்கூடிய காஞ்சனா கட்டை. காஞ்சனா கட்டையா? காஞ்சனா கட்டையா? பார்பர் ஷாப்ல போய் கட்டிக்க மாட்டதுக்கு போய் இப்படி வச்சு படுத்துக்கிட்டு இருந்தா அப்படியே அவரு அந்தாட போ டீ குடிக்கிறதுக்கு வரத்தோல நீ எடுத்துக்கிட்டு இப்படி ஓடி அந்த கட்டையை தூக்கிட்டு ஓடியாத உன்னை தொலைவி எடுக்கிறாங்க. போனே கொண்டு விட்டாங்க. பின்னாட பிள்ளை முனிவர் வைக்கக்கூடிய காஞ்சனா கட்டை. ஓ, முனிவர் வைக்கக்கூடிய காஞ்சனா கட்டை. தாய்நாட்டின் பெயர் ஏகமட்டி என்றால் தாய்நாடு தலைநகரம் வெற்றி மாநகரம். ஆமா. இன்று எதற்காக அரங்கேற்றம்? எதற்காக? என்ன காரணம்? பெருமாள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெருமாள் அருமை ஐயாவாக வெளி வரக்கூடிய பெருமாள் ஐயா அவர்கள் செத்து சிவலோகம் வந்திருக்கிறார். மாண்டு வைகுண்டம் சேர்ந்திருக்கிறார். அவருடைய பேர் சேர்த்தியாக, அவருடைய காணிக்கையாக, அவருடைய நினைவு அஞ்சலியாக, அவருடைய ஆத்மா சாந்தடைவதற்காக அவருடைய பெற்ற பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருடைய பேர் கேத்தியாக, அவருடைய நினைவஞ்சலியாக இன்று நாடகம் அரங்கேற்றம். உண்மைதான். அரங்கேற்ற நாடகம் அப்படி இருந்துட்டாலும் நீங்க வருகை தந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா யாரு? கலை பண்பாட்டு துறையிலிருந்து வருகை தந்த நாடக கலைஞர்கள ஒரு வழிகாட்டி. உண்மைதான். என்ன காட்டி? நாடக கலைஞர்கள் ஒரு வழிகாட்டி. அரசால் கிடைக்கிற சலுகைகளை நமக்கு வாங்கி தருகிறார். அறிவுக்குரிய அருமை அண்ணாவாக விளங்கி வரக்கூடிய சாமி நாயக்கப்பட்டிக்கு சேர்ந்த எனது அண்ணன், எனது ஆறுயிர் அண்ணன் கோவிந்தசாமி அண்ணா அவர்களும் இங்க வருகை தந்திருக்கிறார். அதற்கு முன்பதாக யூடியூப் சேனல் நாடக கலைய வெளிப்படுவதற்காக உண்மைதான் இங்க வருகை தந்த செல்வ யூடியூப் சேனல் அருமை அண்ணா அவர்கள் நாடகத்தை
இந்த தெருக்கூத்தை வெளிப்படுவதற்காக இங்க வருகை தந்திருக்கிறார். அவருடைய குடும்பங்கள் இங்க அமர்ந்திருக்கக்கூடிய ஊர் குருவக்களுடைய குடும்பங்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வல்லாண்டு வல்லாண்டு வளகோடி 100 ஆண்டு வாழ ஆண்டவனாக விளங்கி வரக்கூடிய மாரியம்மனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத காத்து கருப்பு பில்லி சூடு எதா இருந்தாலும் மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்க ஆண்டவன் அங்க என்ன பேச்சு நீங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மழை போல கஷ்டம் வந்தாலும் மணி போல நீங்க ஆண்டவன் நீர் மாரியம்மனுடைய சன்னதி என்ன மாரியம்மா நீர் மாரியம்மா கேள்விப்பட்டிருக்கீங்க நீர் மாரியம்மா எந்த ஜென்மத்திலுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேன் ஏப்ப நீர் மாரியம்மன் இல்ல எங்க சொல்ல கஜனாய் மட்டும் இல்ல அது ஜலத்து மாரியம்மன் இந்த பக்கம் சேலத்துல ஒரு ஜலத்து மாரியம்மன் இருக்கு நீர் மாரியம்மன் அப்படின்னா மழை போல கஷ்டம் வந்தாலும் பனி போல நீங்கிடும். அது போல அந்த ஆண்டவனுடைய சன்னதி எப்படி இருக்கிறதோ இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த நோய் நொடி இல்லாத சீரம் சிறப்புடனே வாழ ஆண்டவன் நீர் மாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். தாய்மார்களே நல்லா ஜோரா கை தட்டுங்க, நல்லா கை தட்டு, நல்லா கை தட்டு. ஒரு குடும்ப சித்திரம். என்ன சித்திரம்? குடும்ப சித்திரம். ஆமா, பெண்களுக்கு பிடித்தமான நாடகம். உண்மைதான். ஒரு நீதிமான் கதை. என்ன கதை? ஒரு நீதிமான் கதை. சொல்லு பார்க்கலாம். நீ சொல்லு. ஹரிச்சந்திரன். ஹரிச்சந்திரன் என்னடா மொட்டை ஹரிச்சந்திரன்? ஹரிச்சந்திர மயான கண்டம். சக்தி ஹரிச்சந்திரன் மயான கண்டம். இல்லை என்றால் சொல்லு. பூமாதேவி வகம். சக்தி ஹரிச்சந்திர மயான கண்டம். இல்லை என்றால் சந்திரமதி வேலைப்பாகம். ஒரு அற்புதமான ஒரு நீதிமான் கதை. இந்த நாடகத்திலே நான் தர்பாராக வந்திருக்கேன். நான் எப்படி இருக்கிறீங்க? இந்த கோலம் எப்படி இருக்கிறேன்? நான் முனிவர் மாதிரி இருக்கிறீங்களா? எப்படி உங்களை பார்த்தா ஒரு முனிவர் மாதிரி தெரியும். நேத்து பார்த்தோம் மாமலூர் பஸ் ஸ்டாண்ட்ல புகை பிடிச்சிட்டு இருந்தியா? சாம்பராட்டி புகை பிடிச்சிட்டு இருந்தியா? அவரான அப்படியா? கடை கடைக்கு அடிச்சிட்டு பாரு அவரு. நாளை கிளம்பிட்டு நான் இப்பொழுது முனிவராக இருந்தேன். சரி, ஆனா இதுக்கு முன்னாடி நான் யாராக இருந்தேன்? நீ யாராக இருந்தீங்க? அப்படி நோண்டி நோண்டி கேட்கிறோம்டா. டேய் கண்ணை எங்க கடந்த மவரை இதுக்கு முன்னாடி நான் யாரு? முன்னாடி யாரு? நான் எப்படியாப்பட்டவனா?
சொல்றதே சொல்லிட்டு இருக்கேன். ஏய், சாமி, ராஜாதிராஜன். ராஜா ராஜமாதாண்டன். ராஜா மாட்டாண்டா. ராஜா மாட்டாண்டா. என்னது? ஏய், ராஜா மாட்டாண்டா. ராஜ சேனாதிபதி. ராஜா சேனாதிபதி. ராஜகுலத்தலகன். ராஜா குலத்தலகன். ராஜா ராஜா குலத்தலகன். ராஜா என்னது? ராஜா குலத்தலகன். ராஜ உத்தண்ட கோலாகலம். ராஜா உத்தண்ட கோணகாலம். ராஜ உத்தண்ட கோணகாலம். ராஜா உத்தண்ட கோணகாலம். என்ன சடகடுகிற மாதிரி இருக்குது. வா வா. இப்படி எல்லாம் பயந்துக்குது. அப்படி என்னது? உன்னுடைய வீர தீர ஆங்கார பட்டுப்பலாம். ஆங்கிற முட்டுப்பலாம். ராஜாதி ராஜர்கள் மன்னாதி மன்னர்கள் ராஜாதி ராஜர்கள் மன்னாதி மன்னர்கள் முக்கோடி தேவர்கள் 339 பேர் 330 தேவர்கள் 30 தேவர்கள் 40 எண்ணாட ரிஷிமார்கள் 40 பன்னாடு எச்சர்கள் என்ன பண்ணாட 40 எண்ணாட ரிஷிமார்கள் 40 எண்ணாடு ரிஷர்கள் கிண்ணர் கிருட சத்தியவத்தாதிகள் இன்னி எது என்ன புண்டைக்கு திருடுனீங்க? இன்னி எதுக்கு திருடுனீங்க? ஏன் இலை இல்லையா? ஓய் மேன் இதோ கிண்ணர் கிருட சித்தி வித்தாதிகள் ஓ கிண்ணர் திருடர் சித்தி வித்தார்கள். கிண்ணர் கிருடர் கிண்ணர் கிருடர் அப்படி வா கிண்ணர் கிருட சித்தி வித்தாதிகள் ஆ சகல தேவரெல்லாம் போற்றிட என் பெயர் மன்னாதி மன்னருக்கு மணிமகட வேந்தருக்கு தலைவனாகப்பட்ட ஓய் என் பெயர் கவுசுக நாட்டை என்ன நாடு? கவுசுக நாட்டை ஜெகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய என் பெயர் மன்னவனான். மன்னவனான் என்னது? மன்னவனான் மன்னவனான். என் பெயர் உன் பேரு கவுசுக மன்னன். கவுசுக மன்னன். சுவாமி கவுசிக மன்னனா இருந்தாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு சுவாமி? நான் நாடாளக்கூடிய மன்னன். நாடாளக்கூடிய மன்னன் கவுசிக மன்னனா இருந்தாலும் தாய் தந்தை என் தாய் என் தந்தை நான் அந்த முனிவர் கோலத்துல வர காரணம் என்ன காரணம்? ஒரு நாடாளக்கூடிய மன்னன் ஏன் முனிவர் கோலத்தை வர காரணம்? அந்த காரணம் என்ன? அப்படி தெளிவா கேட்கணும். நெத்தி மாற விட்டுனா புரடைங்களை பரவாயில்ல. என்னது? நாடாள அரசுன்னு சொல்றீங்க. ஆமா. இப்ப வரும்போது எப்படி முனிவர் கோலத்துல வந்தீங்க? ஏன் இந்த உருவம்? ஏன் இந்த உருவம்? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்படி கேளு தங்கம். நாடாள மன்னனா இருந்தாலும் நான் ஏன்டா முனிவர் கோலத்துல வந்த காரணம் என்ன? புண்டைக்கு முனிவர் காலத்துல யாரு ஏமாத்திட்டு வந்தா? ஏனடா சாமி கொடுத்துருவா? என்ன கோலத்துல சாமி என்ன சாமி கொடுப்பீங்க? என்ன சாமி கொடுப்பீங்க? அப்படியா? செல்வனா இவன் என்னென்ன பண்ணிட்டோம்? கொஞ்சம் கூட மரியாதை. சாமி என்ன சாமி கொடுப்பீங்க? நீ இப்பொழுது உனக்கு நான் சாபம் கொடுக்குறேன். என்ன சாபம் கொடுப்பீங்க? உனக்கு சாபம். என்ன சாபம்? கல்லாக போ. போய் சாவு போ. கல்ல எடுத்து சூத்தோடு அப்படியா? ஒருமைக்கு எல்லாம் உண்டா? எப்படி? சிறந்தவே வேலைக்காரர் என்ன பண்ண? சிறந்தவே என்ன பண்ண? பொண்ணு கூட போனா கூடுங்க. கல்லூருக்கு போற நீங்க. இது கொங்குப்படி தாண்டி தர வருங்க. வாழ முடியும். காலை ஓடிக்கணும். முண்டல வாப்பா. எந்த சேகர் வாட்டு போறாங்க? இவன் என்ன தடிக்காம மாட்டிக்கிட்டு திரியறான்? இவன் எப்படி வந்து வந்தான்? ஏய் நீ வெளிய வந்தால போற வாட நீ உள்ளே அப்படியே படுறதானே போய் போற வாரண்டி பேசி வெளிய. ஏய் ஓய் நெருப்பாக போக வேண்டும். பிடிச்சாவா? ஏய் மூத்தம் தொட்டு அமைச்சு போடுங்க. அப்படியா? ஏய் வருகாயனுக்கு கோபம். ஏய் வந்து வந்து. ஏய் வந்த போ. ஏய் ஓய் இப்பொழுது ஒரு சாபம். திமறவே முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. கொட்ட கலவையாக போ. ஐயோ 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 மூணு காலையும் முடிச்சுக்கிறான். அந்த சாப்பிட மூணு காலம் 2 கால் தானே? ஒரு காலுக்கு குளம் இல்லாத காலம்
அந்த காலையும் கூட சேர்த்து குடிக்கிற வேணும். அது ஆண்டவன் இயற்கை படைத்தது. அது அந்த ஆண்டவன் படைச்சது. ஏய், போய் என்கிட்ட எதுத்தா உண்டு எதுக்கு மாட்டேன் ஒட்ட கலதையாக சாமி ஐயோ வேலை சாமி அது மட்டும் வேணும். எந்த சாமி கொடுத்தாலும் கூட பொட்டை காலத்து சாமி மட்டும் வேணும். ஏன் வேண்டாம் ஏன்டா ஐயோ சாமி அது அப்பா இல்ல அந்த பொட்டை காலத்து சாமி மட்டும் வேண்டாம். ஒரு 4.5 காலில் ஒன்று தெரியுது பாரு கலவையா அது குளம் எல்லாம் குளம் எல்லாத்துக்கும் 4 காலு. இதுக்கு மட்டும் 4.5 காலு. எப்படி 4 கால் 4.5 கால் எப்படி 4 காலு தெரியா? இது 2 காலு இது 2 காலு கீழே ஒண்ணு தொகுதி பாரு குளம் இல்லாத காலு அது காலு. அது ஓடும் கொள்ளக்காரி சிரிப்பா சொல்ல கரு 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 கருன்னு காலு. அது மட்டும் வேணாம். குட்டி சவுத்துல உடஞ்சா கூட விடுறது அதே முட்டை வச்சுட்டான். அதனால ஓய் ஆனால் நான் நாடாளக்கூடிய மன்னனாக இருந்தாலும் இந்த முனிவர் குலத்துக்கு வந்த காரணம் என்ன காரணம்? என்ன காரணத்தையும் அண்டு வரு
கௌசிக நாட்டை எனக்கு ஒரு ஆட்சி புரியக்கூடிய சரி கௌசிகராஜன் இந்த நாட்டுக்கு அரசன். சரி என் நாட்டுக்கு கௌசிக நாட்டுக்கு அரசனா இருந்து நாங்க மாத ஒரு முறை எங்க போவோம்? எங்க போவீங்க? வடகோடி காணக செல்வோம். ஓ வடகோடி காணக செல்றீங்க. என் படை பட்டாளம் என் சேனாதி சேனை இவை அனைத்தும் அழைத்து நாங்க எங்க செல்வோம்? எங்க? வடகோடி காணக செல்வோம். உண்மைதான். எதுக்கு? எதற்காக போவீங்க? வேட்டையாடுவதற்காக. வேட்டையாடுவதற்காக வடகோடி போறீங்க. உண்மைதான். சரி வடகோடி காணக சென்று நாங்க வேட்டையாடி இருக்க வேலையில எங்களுக்கு அனைவருக்கும் வேட்டை, அதாவது அதிகமா வேலை செஞ்சா என்ன ஆகும்? அழைப்பு கொஞ்சம் கலப்பா இருக்கு, கொஞ்சம் நித்திர போகணும். அதனால வேட்டையாடினா உடம்பு அலண்டு போயிடும், ஆவேசமாய்விடும். உண்மைதான். அப்படின்னா அலண்டு விடும். உண்மைதான். அதனால ராஜாதிராஜர்கள் என் சேனாதி சேனையை படை பட்டாளம் எல்லாம் சரி அனைவருமே நித்திரையாகி விட்டார்கள். உண்மைதான். ஆனா நித்திரையான பிறகு பசி எடுக்குமில்ல? ஆமா, வேட்டையாடினா வேலை செஞ்சா பசி எடுக்குமில்ல? கண்டிப்பா. ராஜாதி மன்னர் எல்லாம் என்கிட்ட முறையிட்டார்கள். எப்படி? ஐயா, எங்களுக்கு ரொம்ப பசியாக இருக்கிறது, ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு என்னிடத்தில் முறையிட்டார்கள். சரி. ஆறு படை பட்டாளம் மந்திரிமார்கள். நான் போய் பார்க்கும்போது தண்ணி தான் கானகத்துல என்ன இருக்கும்? கானகத்துல என்ன இருக்கும்? மரமட்டை தான் இருக்கும். மரமட்டை தண்ணி தான் இருக்கும். தண்ணி தான் இருக்கும். வேற ஏதாவது உணவு இருக்குமா? இருக்காது. இருக்காது. அனைவருமே நித்திரையா இருந்தார்கள். சரி. நான் ஒருவ மட்டும் என்ன செய்தேன்? என்ன பண்ணீங்க? நித்திரை இல்லாம இருந்தேன். எப்படி இவருக்கு நாம பசியை தீர்ப்பது? ஒருவேளை உள்வனம் போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்க உள்வன தேடி நாங்க போய் பார்க்கும்போது அந்த வனத்துல ஒரே ஒரு ஆசிரமம். ஒரே ஒரு ஆசிரமம். என்னது? ஆசிரமம். ஆமா, அந்த வனத்துல ஒரு ஆசிரமம். சரி. அந்த ஆசிரமத்துல ஒரு முனிவர் இருந்தார். அவர் பேர் என்ன தெரியுமா? அவர்தான் வசிஷ்ட மகாமுனிவர். ஓ, வசிஷ்ட மகாமுனிவர். அந்த முனிவர் இடத்துல கேட்டோம், என்ன ஐயா நான் யார் தெரியுமா? கௌசிக நாட்டை ஆளக்கூடிய கௌசிக ராஜன். சரி. ஒரு நாடாளக்கூடிய அரசன். நான் வடகோடி கானக சென்று வேட்டையாடி இருக்கும் போது எல்லாம் பசியும் பட்டினியாக இருக்கிறார்கள். உண்மைதான். ஏதாவது உணவு கிடைக்குமா அப்படின்னு அந்த வசிஷ்ட மகாமுனிவர் இடத்துல கேட்டோம். நீங்க போய் கேக்குறீங்க. கேட்கும் போது என்ன சொன்னாரு? உங்களுக்கு உணவு என்ன? 32 வகையான காய்கறி பதார்த்தம் அனைத்தும் தருகிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். உன் படை பட்டாலும் ராஜாதிராஜனா வர சொல்லு. அதனால என்ன அந்த ஆசிரமத்துக்கு பின்னாடி வசிஷ்டா நதி. என்ன நதி? வசிஷ்டா நதி. அந்த வசிஷ்டா நதியில குடிச்சு நீராடி வாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அது அனைத்தும் நான் கொடுக்கிறோம் அப்படின்னு வசிஷ்ட மகாமுனிவர் சொன்னாங்க. சரி. கை கால கழுவி பல வரிசையா உட்கார்ந்தாங்க. சரி. ஏண்டா அந்த முனிவரத்தில் இருக்கக்கூடிய காமதியன் பசு, அந்த பசு ஆகப்பட்டது என்ன கேக்குது அதை அப்படியே கொடுத்துக்கிறேன். காமதியன் பசு. ஆமாடா, என்ன ஆச்சரியமா இருக்கு. 32 வகையான காய்கறி பதார்த்தம், அப்பளம் அனைத்துமே, பாயாசம், நீ என்ன கேக்குறிய அதை அப்படியே கேக்கு கொடுக்குது. சைவம் மட்டும் தான், அசைவம் கிடையாது. என்ன கேக்குதுன்னு சொன்னீங்க? அதான் சைவம் உனக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம். 32 வகையான காய்கறி பதார்த்தம் அனைத்துமே கொடுக்குற அந்த காமதியன். அப்போது கொடுத்த பிறகு மன்னர்கள் ராஜராஜாதிராஜெல்லாம் அனைவருமே சாப்பிட்டார்கள். சாப்பிட்ட பிறகு வபரார தின்னா கண்ணார தூக்க வரும். வபரார தின்னா கண்ணார தூக்க வரும். வபரார தின்னா கண்ணார தூக்க வரும். தொலைக்குது. ஆமா, வபரார தின்னா அதனால வபராரத்தின்னா கண்ணார தூக்கம். எல்லா நாட்டு ராஜ மன்னரெல்லாம் எல்லாம் நெத்திரையில் இருந்தாங்க. நான் ஒருவன் மட்டும் நெத்திரை இல்லாதவன். காரணம் என்ன கேட்குமோ அதை அனைத்துமே கொடுத்து விடுங்க, குடிமக்களுடைய குறையை தீர்க்கலாம் அப்படின்னு என்ன செய்தேன்? அந்த காமதேன் பசுவை ராவோடு ராவாக நான் என்ன செய்தேன்? என்ன செஞ்சீங்க? களவாடி வெட்டி. ஓ, அந்த வசிஷ்ட முனிவருக்கு தெரியாம நீங்க புடிச்சிட்டு போயிட்டீங்க. ஆமா, அப்படின்னா களவாடி விட்டேன்னா என்ன? களவாடிட்டா புடிச்சிட்டு போயிட்டீங்க, தேடிட்டு போயிட்டீங்க. ராவோடு ராவாக சரி என்னுடைய நாட்டுக்கு அழைத்து சென்று. சரி, அந்த அழைத்து சென்ற பிறகு அந்த காமதேவ பசு அங்க நின்னுச்சா, அங்க நிக்கிறா, மறுபடியும் கானகத்துக்கா வந்து
காமதேனு பசுமை கொடுத்து தெரியாதா? ஆமா ஆ, உனக்கு என்ன நான் கேட்டேன் ஆ, இவன் அனைத்தன கொடுத்தனல்ல கொடுத்தனும் இல்லையா ஆமா. ஆனா ஆ. என் காமதேன் பசுவை ஆ, ராவோட ராவாக திருடி விட்டாயே ஆ, நீ நீ நாடாளக்கூடிய மன்னன் கிடையாது. ஆ, இந்த பசு யாருக்கு தகுதி தெரியுமா? ஆ. என்ன போல முனிவருக்கு மட்டும்தான் தகுதி. ஆ, ஆ. யாருக்கு தகுதி? முனிவருக்கு மட்டும்தான் தகுதி. நீ நாடாளக்கூடிய மன்னனுக்கெல்லாம் தகுதி இல்ல ஆ, அப்படின்னு ஆ. அந்த வசிஷ்ட மகாமுனிவர் சொல்லிவிட்டார். ஆ, அப்போது ஆ, அப்படி என்றால் ஆ, நான் ஆ. உன்னை விட நான் அதிகமா தவம் இருந்து ஆ. உன்னை விட அதிக பக்தியா இருந்து ஆ. நான் முனிவராக வரல. ஆ. என் பெயர் ஆ. கௌசகராஜன் இல்லை ஆ. அப்படின்னு ஆ. நான் அன்று சவால் விட்டு வந்தோம். நீங்க சவால் விட்டுக்கிறீங்க. எப்படி தவம் போட்டோம்? ஆ, டேய், ஆ, 1000 ஆண்டு ஆ. யார நினைத்து தவம் இருந்தோம்? ஆ, யாரா? சிவபெருமான நினைத்து ஆ. 1000 ஆண்டு தவம் இருந்தோம். ஆஹா. அப்போது தவம் புரிந்த பிறகு ஆ. ஆனா சிவபெருமான் என் அருகில் வந்தார். ஆ. எனக்கு காட்சியளித்தார். சரி, எப்படி? இப்படியாப்பட்ட தவம் செய்தவன ஆ, நான் பார்த்ததே கிடையாது. சரி. உன் பெயர் என்ன சொன்னா? என்ன பேரு? என் பெயர் கௌசகராஜன். சரி. ஆனா இன்று முதல் ஆ, உனக்கு ஆ. விஸ்வம் என்றால் என்ன? விஸ்வம்னா என்ன? உள்ளதான் பாரு. விஸ்வம்னா விஸ்வம். டேய், ஓய். விஸ்வம் என்றால் தவம், ஆ, மித்திரன் என்றால் ஆ. முனிவர். ஆ.